வேதம் சொல்கிறது ஜோஷுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து நிற்கிற என் மகனே, என் மகளை, கர்த்தருனை பார்த்து சொல்கிறார், உனக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைகள், உனக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். அவர் சொல்றார், எதிர்த்து நிற்பது இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது என்று சொல்கிறார். கர்த்தர் சொல்றாரு, உலகத்தின் முடிவெறிந்தவும் கடைசி நாட்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றேன். எல்லா மனுஷர்களும் உங்களை விட்டு போகலாம். இந்த பணமும் இந்த பதவியும் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உங்க கூட இருக்கலாம். இது எல்லாம் இழந்த சூழ்நிலையை கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றாரு. ஏசாயா 41:10 சொல்கிறது, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், உன் வலதுகையை பிடித்து நீதியின் வலதுகரத்தை அவனை தாங்குவேன்னு ஒரு வாக்கு பண்ணுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். உபாகம் 31:8 சொல்கிறது, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆண்டு எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். இன்று என் மகளே, என் சமூகத்துல காத்திருந்து நீ ஜெபம் பண்ணு. உனக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் இன்று திறப்பாரா. God bless you.